அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கிறது. பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டு நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் அநேக ஜனங்கள் எழும்பி அவர்களை அடித்து அவர்களை துன்புறுத்தி, ஜனங்களுக்காக பேச போனவங்க, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த போனவங்களை அடித்து துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரோமர் அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஜெயிலில் போடப்படுறாங்க. அப்படி ஜெயிலில் போடப்படும் போது அந்த ஜெயிலில், அந்த சிறையில் அவங்க ஒன்றை செய்கிறாங்க. பவுலும் சீலாவும் அழுது புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த நேரத்திலும் பாடல் பாடி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சூழல் வரும் என்றால் இதை செய்வோமா என்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா முதலில் நமக்கு வருவது துதி அல்ல, முதலில் நமக்கு வருவது ஜெபம் அல்ல, முதலில் நமக்கு வருவது பாடல் அல்ல, முதலில் நமக்கு வருவது புலம்பல் தான், முதலில் நமக்கு வருவது முறுமுறுப்பு தான். இந்த கர்த்தரை தேடி போனனே, இந்த ராஜனை தேடி போனனே, அவ்வளோ தூரம் போனனே, இவ்வளோ தூரம் போனனே, இவ்வளவு வாழ்க்கை அர்ப்பணிச்சேனே, இத்தனை வருஷம் அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நாம் புலம்பிக் கொண்டு தான் இருப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாங்க. என்ன ஆச்சரியமான காரியத்தை செய்கிறாங்க? என்ன, அவர்கள் உள்ளத்திற்குள்ளாக ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தாங்க. கர்த்தர் என்னை பல காரியங்களிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், என்னை பாவங்களிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், என்னுடைய பிரிவினையிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார், என்னுடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்தவர்கள், உண்மையிலேயே விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எந்த உபத்திரவத்திலும் எந்த பலவீனத்திலும் அவர்கள் சும்மாவே இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும். ஏன்னா என் கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்தும், மோசமான காரியத்திலிருந்தும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய விடுதலையை அவர் என் மீது வைத்த தயவினால் அவர் கொடுத்து விட்டார். அதைவிட இந்த உபத்திரவம் என்னை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. இந்த அடிகள் என்னை செய்யும்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? என்னை பிரிப்பவன் எது? என்னை பிரிப்பது எது? உபத்திரவமா, பிரிவினையா, பசியா, நிர்வாணமா, பலவீனமா, வியாதியா, அடிகளா, சிறை அனுபவமா, எதுவும் என் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது. காரணம், என்னை எதில் விடுதலையாக்க வேண்டுமோ அதிலிருந்து என் கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். அதை நான் எங்கே இருந்தாலும் பாடிக்கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. நான் தெருவிலும் பாடுவேன், நான் அறையிலும் பாடுவேன், நான் சிறையிலும் பாடுவேன், நான் குழியிலும் பாடுவேன். என் கர்த்தர் எப்போதும் துதிக்கப்பட தக்கவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அததான் இந்த பவுலும் சீலாவும் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. என் உபத்திரவ காலங்களில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கர்த்தரை நான் நல்லா இருக்கும்போது பாடுறது இல்லைங்க, அது எல்லாரும் பண்ணுவோம். என் கர்த்தரை நான் எனக்கு நிறைய இருக்கும்போது பாடுறது இல்லைங்க, அது எல்லாரும் பண்ணுவோம், அது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என் கர்த்தரை பாடுவதும், என் கர்த்தரை தேடுவதும், நான் பலவீனத்தில் இருக்கும்போது, நான் வியாதியில் இருக்கும்போது, நான் பாடுகளில் இருக்கும்போது, என் குடும்பம் பிரச்சனையில் இருக்கும்போது, நான் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்கும்போது, நான் கடன் பிரச்சனைகளில் இருக்கும்போது ஐயோ என்று நான் சொல்லாம என் தேவனை நான் அந்த நேரத்திலும் துதிக்கிறவனாக நான் இருக்கணும். காரணம், உண்மையில் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அதை தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நான் புலம்புறேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் விஷயத்துல நான் விடுதலை ஆக வேண்டியது இருக்குப்பா. புலம்பல்ல பாடலா, அழுகையின் பாடலா, கண்ணீரின் பாடலா அல்லது துதியின் பாடலா என்பதை நம்ம தான் தீர்மானிக்கணும். கொடுத்தா துதி, எடுத்தா சபி. இப்படிதானே நம்ம பண்றோம். நாம் கேட்கறது கிடைச்சா துதி, ஆண்டவர் அந்த விஷயத்தை அடைச்சா அவரே சபி. என் கூட எல்லாரும் இருந்தா துதி, என் கூட சில பேர் இல்லாம போயிட்டா, அவங்கள எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்னை தனிமையாக்கிட்டா அவரையே. கண் இருக்கா உனக்கு? உனக்கு காது இருக்கா? உனக்கு கை இருக்கா? நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறியா? நீ சாமியா? எதுக்கு இப்படி எங்களை தண்டிக்கிற? இப்படிதான் நம்ம கேட்கிறோம்.
ஆனால் இந்த பவுலும் சீலாவிடத்திலும் ஒரு பெரிய விசுவாசத்தை, ஒரு பெரிய விடுதலை அவர்கள் அனுபவிப்பதை, அவர்கள் உலக அதிகாரத்தினால் கட்டப்பட்டிருந்தார்கள். என்னங்க, ரோம அதிகாரத்தினால, ஜனங்களினால சிறையில் போட்டு அவர்கள் கட்டுண்டவர்களாக இருந்தார்கள். இதை கவனிங்க, அவர்கள் உலக அதிகாரத்தினால் கட்டப்பட்டவர்களாக இருந்த போதிலும் உன்னத அதிகாரத்தினால் ஏற்கனவே விடுதலையானதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா! அவங்க தாங்க விடுதலை அடைந்தவர்கள். நான் எங்க இருக்கிறன்றதை வைத்து நான் விடுதலை அடைந்தேன் என்று அல்ல, நான் எதிலிருந்து எல்லாம் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். முதல் வாரத்தில் பார்த்தோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் இவர் ஒருவர் மாத்திரமே. வேத பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் இவர் ஒருவர் மாத்திரமே. பிரிவினையிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் இவர் ஒருவர் மாத்திரமே. பலவீனங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர் இவர் ஒருவர் மாத்திரமே. இது உலகம் என்னென்னவோ சொல்லி என்ன பிரிச்சு வைக்குது. பணக்காரன், ஏழை, ஜாதி, பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி என்னை பிரித்து வைக்குது. ஆனால் என் கர்த்தர் என்னை எல்லாவற்றிலிருந்து விலக்கி என்னை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கொடுத்து என்னை அவரோடு கூட சேர்த்து வைத்திருக்கிறார். என் கூட இந்த உலகம் சில சமயத்தில் என் நடவடிக்கையை பார்த்து என்கிட்ட பேசாது, என் நடவடிக்கையை பார்த்து என்னை குறை சொல்லும். ஆனால் என் கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆக இந்த கர்த்தரை வணங்குகிறவர்கள் எப்போதும் விடுதலைக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அவர் விடுதலையை பாடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா! நான் வணங்குகிற ஹீரோ அவர் விடுதலை நாயகனாய் இருக்கிறார். அவர் வெற்றியின் வேந்தனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா! ஆக அவர்கள் உலக அதிகாரத்தினால் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் உன்னத அதிகாரத்தால் அவர் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதே போல அவர்கள் உலக அதிகாரத்தினால், உலகத்தால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் உண்மையான தேவனின் தயவை அவர்கள் பெற்றவர்களாக இருந்தோம் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு முக்கியமாய் ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, நான் அழகாக சின்னதாக சொல்லி முடிச்சிட்டேன். பாருங்க, முதல் வாரத்தில் கர்த்தர் எவற்றிலிருந்தெல்லாம் முக்கியமாக எங்கெங்கிருந்தெல்லாம் என்னை விடுதலை ஆக்கினார் என்பதை பார்த்தோம். இரண்டாவது வாரத்திலே விடுதலையாக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள், அல்லது விடுதலையாக்கப்பட்டவர்கள் உபத்திரவ காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். பவுலும் சீலாவும் நாம் அதற்கு சரியான உதாரணம். அதே பின்பகுதியிலே இன்னொரு முக்கியமான பிரமாதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எதை குறித்து தியானம் பண்ண போகிறோம் என்று சொன்னால், விடுதலையாக்கப்பட்டவர்கள். மூன்றாவது வாரம் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்ட பிறகு என்னுடைய பொறுப்பு என்ன? இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் விடுதலையாக்கினார், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். என்னை விடுதலையாக்கின பிறகு ஒரு விடுதலை அடைந்தவனாய் என்னுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய பங்கு, உங்களுடைய பங்கு என்ன? நாம் விடுதலை செய்யப்பட்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போறோம். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! தயவு செய்து சொல்றேன், வார்த்தையை கேட்டுட்டு மாத்திரம் சும்மா போகாதீங்க. வார்த்தை கேட்டுட்டு ஆமா வார வாரம் நீயும் பிரசங்கம் தான் பண்ற, இது போதும், நம்மளுக்கு அட்டன் பண்ணணும், பைபிளில் சொல்லியிருக்குது, அட்டன் பண்ணணும், ஆராதிக்கணும், வார்த்தை கேட்கணும், விசுவாசிங்களோட கூட இருந்துட்டு போகணும், அந்த ஃபெல்லோஷிப் இருக்கணும், அவ்வளோதான் கேட்டுட்டு போகிறேன். இல்லைங்க, வார்த்தை என்னைக்கு மாம்சமாகிறதோ அன்னைக்கு தான் பெரிய அற்புதங்கள் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை எப்போ என் வாழ்க்கை ஆகிறதோ, வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுது பிரயோகப்படுத்துகிறேனோ அதன் பலனை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா! கர்த்தர் அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆக விடுதலையாக்கப்பட்ட பிறகு என்னுடைய பொறுப்பு என்ன சொல்றேன் பாருங்க. set free, we have been set free to set free others. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. set free to set free others. இதை சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? set free others. தமிழ்ல சொல்லலாம், நாம் விடுதலை அடைந்தோம், நாம் விடுதலையாக்கப்பட்டோம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நாம் விடுதலையாக்கப்பட்டோம். எல்லாம் நான் என்ன சொல்லிக்கலாம், உங்களை சொல்லிக்கங்க. நான் விடுதலையாக்கப்பட்டேன். அப்படியே சும்மா இருக்க போகிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன், வீட்டில் தூங்கிக்கிட்டே இருக்க போகிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன். எதற்கு?
மற்றொருவரை இன்னொருவரை விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்கு. ஹல்லேலூயா. நான் விடுதலையாக்கப்பட்டங்க. எதற்குங்க என்ன கர்த்தர் விடுதலையாக்குகிறார்? எதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார்? இன்னொருவரை என்னை கொண்டு விடுதலையாக்கவே நான் பெற்ற இன்பம். தமிழ்ல ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த இன்பத்தை விட வேற எந்த இன்பங்க வேற எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு பெருசா இருக்கும்? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொன்னா, என் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், என் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்துல வேற எங்க கிடைக்கும்? ஆக நீங்க சமாதானம் பெற்றீர்கள், நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். நான் உபத்திரவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, பிரிவினையிலிருந்து விடுதலை, பேதபாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன். நான் விடுதலை அடைந்திருக்கிறேன். எதற்காக? இன்னொருவரை விடுதலையாக்க. இன்னொருவரை விடுதலையாக்க. விடுதலை அடைந்தவர்கள் உண்மையிலேயே விடுதலை அடைந்தோம் என்று சொன்னால் இன்னொருவருக்காக நான் ஜெபிப்போம், இன்னொருவருக்காக நாம் வாழ்வோம், இன்னொருவரை பாவத்திலிருந்து, குழியில் இருந்து, பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையாக்குவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை முடிஞ்ச அளவுக்கு எந்த குட்டி ஞானத்துல கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ண போறோம். கொஞ்சம் அக்கு வேறு ஆணி வேறா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. நிறைய வசனம் கொடுத்து ஒன்றுமே புரியாமல் போகிறதுக்கு ஒரே வசனத்தை கொடுத்து அதில் என்ன அடங்கியிருக்கிறது, இந்த வசனத்திலிருந்து என்னையும் உங்களையும் என்ன கற்றுக்கொள்ள போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராவது எடுத்துவங்க. 28வது 16வது அதிகாரம் 28வது வசனம். பவுல் மிகவும் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். என்ன நடந்தது? அவர்கள் அந்த உபத்திரவத்திலும் அந்த ஜெயிலையும் அந்த பாடுகள் மத்தியிலும் அவர்கள் அடிப்பட்டவர்களாய், அவர்கள் அடிக்கப்பட்டவர்களாய், கல்லால் அடிக்கப்பட்டவர்களாய், அவமானப்படுத்தவர்களாய் சிறையில் இருந்த போதும் அவங்க பாடி துதிச்சாங்கல்ல, அவங்க பாடி ஆராதனை செஞ்சாங்கல்ல. கர்த்தர் அந்த ஆராதனைக்கும் அந்த துதிக்கும் ஒரு பதிலை அங்கேயே கொடுத்தார். எங்க கொடுத்தாரு? அங்கேயே கொடுத்தார். என்ன நடந்தது? அங்கேயே அந்த கதவுகள் அப்படியே திறந்தது, சங்கிலிகள் அப்படியே உடைந்தது. அப்படியே அவர்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளும் அப்படியே உடைந்து போனது. அப்படி உடைந்து போகும்போது என்ன நடந்தது? அங்க இடத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. அந்த பூமி அதிர்ச்சி உண்டான போது என்ன நடக்குது? கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. பவுலியும் சீலாவையும் அங்க இருக்கிற மற்ற எல்லாரையும் என்ன பண்றாரு? அந்த கைகள் சங்கிலிருந்து எல்லாம் அப்படியே விடுதலையாக்கப்படுறாங்க. ஜெயிலர் வந்து பார்க்கறான், சிறை அதிகாரி வந்து பார்க்கறாங்க. ஐயோ, என்ன நடந்தது? இப்படி பெரிய பூமி அதிர்ச்சி ஆயிடுச்சு, எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களே, ஏன்னா அந்த இடத்துல இருட்டா இருக்கு, எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஜெயிலர் என்ன பண்றாங்க, சிறை அதிகாரி என்ன பண்றாங்க, இந்த காவலுக்கு பொறுப்பா இருக்கிற அந்த சிறை அதிகாரி என்ன பண்றாங்க, கத்தி எடுத்து தண்ணியை குத்திக்கிட்டு தண்ணியை மாய்த்து கொள்ள, தண்ணியை கொலை செய்து கொள்ள பார்க்கும்போது பவுல் ஒன்றை செய்கிறார். என்ன செய்கிறாரு? பவுல் மிகுந்த சத்தமிட்டு. இன்னைக்கு என்னுடைய முதல் காரியம் டு ஷவுட் அவுட். நாம் சத்தம் போடுறதுக்கு சொல்லமா? என்னங்க முதல் காரியம்? டு ஷவுட். சொல்லமா? டு ஷவுட். சத்தம் இடுவதற்கு. நான் விடுதலையாக்கப்பட்டேன்னு சொன்னா இதை புரிஞ்சுக்குங்க. நான் சத்தம் போடுறதுக்கு. என்ன சத்தம் போடணும்? ஐயோ அம்மா, ஐயோ அம்மாண்ணா, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, வாடா துண்டை காணும், துணியை காணும், ஓடலாம், வாடா சீலா ஓடிடலாம், வாடா. டு ஷவுட். பவுல் என்ன நடக்கிற, என்ன செய்யறாரு? பவுல் என்ன சொல்றாரு? அவன் குத்திக்க போகும்போது, அவன் தன்னையை கொலை செய்து கொள்ள போகும்போது பவுலுடைய இருதயத்தை கொஞ்சம் பாருங்க. அவன் என்ன பண்றான்? சத்தம் இடுகிறான். உரத்த குரல், மிகுந்த சத்தம், a loud voice. சத்தத்தோடு, நிறுத்துப்பா,
நிறுத்துப்பா, உன்னை கொலை செஞ்சு கொள்ளாத, நீ நிறுத்து. இந்த மாதிரி சத்தம் போடுறது தாங்க என்னையும் உங்களையும் விடுதலையாக்குனாரு. இதை போலதான் நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லலாம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு சொல்லாமா? எல்லாரும் சேர்ந்து, பவுல் மிகுந்த சத்தமிட்டே. பவுல் சத்தம் இடுகிறார் என்று சொல்லும்போது எதுக்குங்க சத்தம் இடுறாரு? தாம் பொறுப்பில் இருந்த எல்லா கைதிகளும் ஓடிட்டாங்க நினைச்சு அவன் தனக்கு தானே தண்டனை கொடுக்க நினைக்கும் போது இந்த ரோம அதிகாரம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெயிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மேல் அதிகாரங்க தனக்கு கீழே இருக்கிறவங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவங்க ஓடி போயிட்டாங்கன்னா, தப்பி போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு மரண தண்டனை. யாருக்கு மரண தண்டனை? அந்த ஜெயிலருக்கு மரண, யார் காவலில் இருந்து தப்பிக்க போற, யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை. இந்த மரண தண்டனை எனக்கு வேணாம். அவன் என்னை குரூசிஃபிக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி, அவன் என்ன சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி நானே என்ன பண்றேன், என்னை கொலை செஞ்சுக்கிறேன். ஏன்னா அது கொடூரமா இருக்கும். என்னை அடிச்சு என் பொறுப்புல உண்மை இல்லைன்னு சொல்லி என்னை சாகடிச்சிருவானுங்க, என்னை கொடுமைப்படுத்துவானுங்க, எனக்கு அது அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த நேரத்தில் தன்னை தானே அவன் கொலை செய்து கொள்ள அவன் போகும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? பவுல் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். என்ன பேரு சொல்லி கூப்பிட்டாருன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா? நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா? என்ன செய்யற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா? எனக்கு தெரியல. ஐயோ நிறுத்து. அந்த சத்தத்தை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுங்களா? அந்த சத்தம் ஒரு சாதாரண சத்தமாய் நான் பார்க்கல. அந்த சத்தம் ஒரு ஆத்ம பாரம் நிறைந்த சத்தமாய் நான் பார்க்கிறேன். உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே. அது சாதாரண சத்தம் இல்ல, அது ஒரு அழுகையின் சத்தமாய் நான் பார்க்கிறேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுகிறது பால் cried out என்று சொல்லுகிறது. அவன் அழுது சத்தமிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்களேன், டு ஷவுட். நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்களா? நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்னா நான் ஷவுட் பண்றதுக்காக தாங்க, நான் சத்தமிடுவதற்காக தான். நான் சும்மாவே அப்படியே இருக்கிறதுக்கு இல்லை, மௌனமா இருக்கிறதுக்கு உங்களை என்னையும் கர்த்தர் விடுதலையாக்கல. மௌனமாய் இருக்காதே, நீ மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்கிறதுக்கு இல்லை, சத்தம் போடுவதற்கு. இந்த ஜெயிலரை போல நிறைய பேர் ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பலவிதமான பலவீனங்களில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அங்க என்ன நடந்தது தெரியல, பெரிய குழப்பம், மூட நம்பிக்கையில சிக்கி கொண்டிருக்கிறாங்க, பலவிதமான அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க, பலவிதமான பாவங்களில, பேராசையில சிக்கி கொண்டிருக்கிறாங்க, பொருளாசையில சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் சத்தமிட்டு கூப்பிடதான் என் கர்த்தர் என்னை உங்களையும் ஒரு விடுதலையாக்கி இருக்கிறார். என்னை உங்களையும் விடுதலையாக்கி இருக்காருங்க. பக்கத்தில் பார்த்து எனக்காக சொல்லுங்க, உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது இன்னொருவரை விடுதலையாக்க. இதுதான் உண்மையான விடுதலை. நான் மாத்திரம் இந்த விடுதலையை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறதுக்கு இல்லை. உலகம் குழப்பத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. குழப்பத்தில் தேவனை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்குங்க. குழப்பத்தில் பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டிருக்கிறது, அநியாயத்துக்கு மேல அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். அங்க போகாதப்பா, இங்க நிற்காதப்பா, இங்க போகாதப்பா, இவங்க கூட சேராதப்பா, உன்னை மாய்த்து கொள்ளாதப்பா, நீ தற்கொலை செய்து கொள்ளாதப்பா, நான் இங்கதான் இருக்கிறேன். சத்தம் போடுறதுக்கு தாங்க என்னை உங்களையும் உருவாக்கி இருக்கிறார். சத்தம் போடுறதுக்கு தாங்க என்னை உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. பவுல் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். நீங்களும் நானும் உண்மையில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலேயே கர்த்தர் விடுதலையும் தயவையும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நான் மட்டும் கொண்டாடுறது இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விடுதலையா நான் இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்னா தனியாக கொண்டாடுவோமா? தனியாக கொண்டாடுவோமா? யாருக்காவது பர்த்டேயில் எதனா ஃபங்க்ஷன் சொன்னால் நான் மட்டும் தனியாக ரூமில் போய் நான் பாட்டுக்கு கேண்டலை கொளுத்தி கேக்க அறுத்துக்கிட்டு நான் பாட்டு கொண்டாட முடியுமா? அதையே அப்படி செய்யாத போது
ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளாக நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க. அவங்களை சத்தமிட்டு கூப்பிடணும். பவுல் பாரத்தை பாருங்க, அவன் தான் உள்ள அடைச்சான். அந்த ஜெயிலரும் காரணம். வேற வழியில் அந்த அதிகாரிக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஜனங்க சொல்லிட்டாங்க, அந்த குறி சொல்றவங்க எல்லாம் அவங்க எஜமானங்கள்லாம் பேசிட்டாங்க, இவனை ஜெயிலில் போடணும்னு சொல்லி. ஆக்சுவலாக இல்லீகலாக பண்ணாங்க, இதை நியாயமாக பண்ணல, அநியாயமாக பண்ணாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவங்களை சிறையில் போட்டது இல்லீகல், பண்ணியிருக்க கூடாது. ஆனாலும் அவங்க செஞ்சாங்க. பவுல் போட்டோம், சாப்பிட்டோம், எனக்கு செஞ்சான் இல்லை இவன், என்ன அடிச்சான் இல்லை இவன், என்ன சங்கிலி போட்டு கட்டினா இல்லை இவன், செத்து தொலையட்டும் சொல்லியிருக்கலாமா? ஆனா பவுல் பாரத்தை பாருங்க, நிறுத்துப்பா, ஐயோ நிறுத்து, உன்னை கொலை செஞ்சு கொள்ளாத. இந்த பாரம் விடுதலையாக்கப்பட்டவர்களுக்குள்ளாக இருக்கும். ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொன்னால் என் தகப்பனுக்காக நான் சத்தமிடுவேன். விடுதலையாக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் என் தாய்க்காக நான் சத்தமிடுவேன். என் நண்பர்களுக்காக, என் உறவினர்களுக்காக, என் சமுதாயத்திற்காக, என் சபைக்காக, என் தேசத்திற்காக நான் சத்தமிடுவேன். நான் அவருக்காக என்னை அர்ப்பணிப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேங்க. சத்தமிட்டு கூப்பிடணும். எதுக்கு சத்தமிட்டு கூப்பிடணும்? டு ஷவுட் சால்வேஷன். முதல் காரியத்திலே முதல் விஷயம், ரட்சிப்பை உரத்த குரலில் சத்தமிட்டு அறிவிப்பதற்கு. இது இல்லப்பா, இது இல்லப்பா முடிவு, தற்கொலை இல்லப்பா முடிவு, இந்த குழப்பத்தில் நீ அந்த மாதிரி செஞ்சுக்காதப்பா, அது இல்லப்பா முடிவு. அவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறது. வசனம் சொல்லுகிறது 30வது வசனத்தில், அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். யாரு? இந்த ஜெயிலர். அந்த ஒரு சத்தத்தின் நிமித்தம் நீங்க ஒருத்தரை சாக போறாங்கன்னு சொல்லி, ஆபத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி, பாவத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சத்தமிட்டு அவர்களை கூப்பிட்டு நீங்க அவங்களோடு கூட இடைப்படும் போது இந்த வார்த்தையை அவங்க சொல்லணும். ஃப்ரெண்ட், நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும்? இங்க பவுலையும் சீலாவையும் பார்த்து சொல்றாங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தராகிய இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. எதுக்குங்க சத்தம் விடணும்? ஒருத்தனை ரட்சிப்பதற்கு. இன்னைக்கு நம்ம நிறைய வேற சத்தம் விடுறோம். என்ன சத்தம்? ஏய் சாவுடா, செத்து தொலைடா, நீ எல்லாம் பூமிக்கு பாரண்டா, நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லடா, அதாங்க சத்தம் போடுறோம். அந்த சத்தத்தை கொடுப்பதற்கு என்னை உங்களை விடுதலையாக்கலை. ஒருவரை ரட்சிப்பதற்கு, ஒருவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு இந்த ஜெயிலர் ஒரு செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லை, அந்த சத்தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த சத்தத்தை அவன் போடாம இருந்திருந்தா அந்த ஜெயிலருக்கு என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒரு நொடியில் தாங்க நடக்குது. அந்த ஒரு நொடி ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு காலையில் ஷேவிங் பண்ணிட்டு இருந்தேன், சீக்கிரமா வரணும், தப்புன்னு ஒரு ஆறு போட்டு குரு போட்டு ஒரு நொடி தான். என்ன அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்ன ஆராதனை இருக்குது, பெரிய பெரிய என்னவோ வெட்டு குத்தான மாதிரி ஆராதனை இருக்கு, முகத்தில் இவ்வளோ பெரிய மார்க் ஆகிப்போச்சு, ஐயோ என்ன பண்ணுறது? ஒரு நொடியில் நடக்குது. அப்புறம் என்னென்ன யோசிக்கிறேன், குளிக்கும் போது என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஒரு செகண்ட் நான் கொஞ்சம் ஞானமாக பண்ணியிருக்கணுமோ, கொஞ்சம் மெதுவாக பண்ணியிருக்கணுமோ, சும்மா இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு செகண்டு இந்த பவுல் சத்தமிட்டு கூப்பிடாமல் இருந்திருந்தா ஒரு செகண்ட்ல ஜெயிலர் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். தற்கொலை செய்து கொண்டிருப்பான். தற்கொலை பெரிய பாவம் என்பதை அவன் உணராமல் அவன் தற்கொலை செய்திருப்பான். ஆனா ஒன்னே அந்த சத்தம் அவன் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த சத்தம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு இந்த மாதிரி சத்தத்தை போட, ஆபத்தில் குழியில் விழுந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட, நீங்க ஓடி போய் விழாதப்பா, போகாதப்பா, அங்க நிக்காதப்பா, ஒரு செகண்ட் அந்த சத்தம் மிக மிக அவசியம். ஒரு நொடி நீங்க வீண் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு நொடி வீண் பண்ணிட்டேன்னா, என் தகப்பன் வாழ்க்கை, என் தாயின் வாழ்க்கை, என் நண்பனின் வாழ்க்கை முடிந்துவிடும். என் பிள்ளையின் வாழ்க்கை முடிந்துவிடும். என் கணவன் மனைவியின் வாழ்க்கை முடிந்துவிடும். ஒரே ஒரு செகண்ட் தான். அந்த சத்தம் மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். அந்த சத்தத்தை போடுறதுக்கு தான் அந்த பவுல் பாரத்தை, அந்த இருதயத்தின் பாரத்தை, கர்த்தருக்காக ஓடுகிற அந்த பாரத்தை, நான் எங்க இருந்தாலும் அவருக்காக வேலை செய்வேன். காரணம், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினது போல இவர்களையும் விடுதலையாக்கணும். சுயநலத்திற்காக ஓடுகிறவன் அல்ல பவுல். தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக ஓடுகிறவன் அல்ல பவுல். ஜெயில இருந்தாலும், கட்டப்பட்டவனா இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு டயர்டா இருந்தாலும், சத்தம் போடுறத மாத்திரம் நிக்க வைக்கல. இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல பவுலை குறித்து நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. இன்னொரு தடவை வீட்டிலேயே சரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க, ரோமராட்சி ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அங்கேயும் இப்படிதான் பேசுறாரு. அங்கேயும் கர்த்தருக்காக ஊழியம் செய்து அந்த இடத்துல ரட்சிப்புக்குள்ளாக பலரை நடத்துகிறார். Celebrating God's favor and freedom. விடுதலை பெற்றவர்கள் இப்படிதான் நடந்து கொள்வாங்க. நானும் நீங்களும் போடுற சத்தம் ரொம்ப முக்கியம். அந்த சத்தம் எதுக்காக இருக்கணும்? ஒருத்தர் ரட்சிப்புக்கிறதுக்காக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கொடுத்து அவர்கள் என்ன பண்ணணும்? மனம் திரும்புவதற்குள்ளாக நடத்துகிறதுக்கு அந்த சத்தம் இருக்கணும். இன்னும் பாவத்திற்கு நடத்துவதற்கல்ல. வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறோம்? நம்ம நானும் சேர்த்துக்கிறேன். வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு நிறைய சத்தம் போட்டு கூப்பிடுறோம். எங்க திரும்பினாலும் கூலி. அட சாமி, யாரோ டைரக்டர், யாரோ படம், யாரோ ஒருத்தர் நடிக்கிறாங்க. உங்களுக்கு என்னையாச்சு? கூலி 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 கூலி, எங்க திரும்பினாலும் கூலி. ஒரு நியூஸை பார்க்க முடியல, கூலி எவ்வளோ ஜெயிச்சிடுச்சு, கூலி அவ்வளோ பண்ணிடுச்சு. பார்க்காம இருக்க முடியுதாப்பா? அதெல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஷவுட், அதுல ஒரே சத்தம், கூலி சத்தம். இந்த வாரம் கன்றாவி சத்தம். அந்த சத்தத்தை போட்டு அங்க போறாங்க, முன்னாடி போறோம், ஐயோ என் தலைவான் சத்தம். 75 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, 85 வயசு ஆயிடுச்சு. இப்போ எவ்வளவு என்ன அழகா எவ்வளவு நடிக்கிறாரு. நடிச்சுட்டு போட்டோம். அது 2 மணி நேரம் தாயா? அது 3 மணி நேரம் தான். உண்மையிலே நீங்க விடுதலை ஆகணும், அங்க போய் சத்தம் போடக்கூடாது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்றாங்க? மச்சான் வாடா, வீட்டுக்கு சோத்துக்கு வெளியே பண்ண மாட்டான். வாடா, நான் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன்டா. என்ன 200 ரூபாய் செலவு பண்ண மாட்டேன்னா? நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா? தனியா நான் போக மாட்டேன்டா. எந்த சத்தத்தை நான் கேட்கிறேன்? அழிந்து போவதற்கும், களியாட்டுகளுக்கும், இன்னும் பல காரியங்களுக்கும் சத்தத்தை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சத்தத்தை போடுறதுக்கு இல்லைங்க. ஒருவன் மரிப்பதற்கு போகும்போது, போகாதப்பா அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை போட்டு அவனை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தி ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு, ஹல்லேலூயா, அந்த குட் நியூஸை, கர்த்தர் குட் நியூஸை ஷேர் பண்றதுக்கு சத்தம் போடணும். கர்த்தர் நற்செய்தியை ஷேர் பண்றதுக்கு சத்தம் போடணும். அதை விட்டுட்டு கண்ட சத்தம் இன்னைக்கு போட்டுட்டு ஒரே இறைச்சலா இருக்கு. என்ன பண்ணாலும் இது எதுங்க குட் நியூஸ்? கூலி ஜெயிச்சது குட் நியூஸா? அல்லது நீ ரட்சிக்கப்படுவது குட் நியூஸா? கூலி கலெக்ஷன் வாங்கினது குட் நியூஸா? அல்லது நீங்க ரட்சிக்கப்படுவது, நான் ரட்சிக்கப்படுவது குட் நியூஸா? சன் நியூஸ் திருப்புனா, எந்த பொதிகை நியூஸ் திருப்பு, எல்லா நியூஸ் திருப்பு, எல்லாத்துலயும் ஐயோ சாமி.
நம்மால் ஒருத்தர் டிவி ஆரம்பிச்சுக்கிறார், அவரும் போட்டு ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். சத்தியம் டிவியில் தேவையா நம்மளுக்கு அது? குட் நியூஸ் ஒன்றும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாங்க குட் நியூஸ். குட் நியூஸ் எது? ஒருத்தர் உங்களுக்காக வந்தார், ஒருத்தர் உங்களுக்காக நடித்தார். இல்லை, கரெக்டாக வந்து மாட்டிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த படம். ஒருத்தர் உங்களுக்காக வந்து நடித்தார், ஒருத்தர் உங்களுக்காக வந்து ஸ்டைல் காட்டினார், ஒருத்தர் உங்களுக்காக வந்து அப்படி டான்ஸ் ஆடினார், அவ்வளோ வயசுலையும் இப்படி ஆடினார். அது இல்லைங்க குட் நியூஸ், அது இல்லை குட் நியூஸ். ஒருவர் உங்களுக்காக மகிமையான பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்தார், அது குட் நியூஸ். இந்த பூலோகத்துல உங்களுக்காக எனக்காக வாழ்ந்தார், அதுதான் குட் நியூஸ். இந்த உங்களுக்காக எனக்காக வாழ்ந்து உங்க பாவத்திற்காக என் பாவத்திற்காக மரித்தார், அதுதான் குட் நியூஸ். எனக்காக உங்களுக்காக மீண்டுமாய் அவர் பரத்திலிருந்து வரப்போகிறார், மேகங்கள் மத்தியில வரப்போகிறார், எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார், தூதர்கள் கூட்டத்தோடு வரப்போகிறார், அதுதாங்க குட் நியூஸ். ஹல்லேலூயா. இதுதான் இந்த குட் நியூஸ் எல்லாத்தையும் தான் நான் சொல்லுவதற்கு பவுல் போல சத்தமிட வேண்டும். நேரமில்லை எனக்கு. இரண்டாவதாக டு ஷவுட் மாத்திரமல்ல, டு சே. இரண்டாவதாக அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் திரும்ப. பவுல் மிகவும் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. போதும் சிஸ்டர். டு சே, to shout மாத்திரமல்ல, to say. to say என்னங்க? do not harm yourself, do not harm yourself. உனக்கு எந்த கெடுதியும் செய்து கொள்ளாதப்பா. இதை சொல்றதுக்கு நீங்கள் நானும் வேணுங்க. இதை சொல்றதுக்கு தான் உங்களை என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இதை சொல்லுவதற்கு இன்னைக்கு குறைவா இருக்கிறாங்க ஜனம். இன்னைக்கு நல்லதுக்கு நடத்துவதற்கு இன்னைக்கு ஜனம் குறைவா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல ஜனம் குறைவு, இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை சொல்ல ஜனம் குறைவு. இன்னைக்கு நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லுவதற்கு தான் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. என்ன சுற்றில இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நெகட்டிவ் வேர்ட்ஸ். எந்த பக்கம் திரும்பினாலும் நெகட்டிவ் வேர்ட்ஸ். நீ அதை பண்ணாத, நீ இதை பண்ணாத, நீ அதை சேர்த்து வைக்காத, நீ இதை சேர்த்து வைக்காத. இன்னும் ஒரு சில ஊழியர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தர் வரப்போறாரு, கர்த்தர் வரப்போறாரு, நீ சொத்து சேர்க்காத, நீ தங்கத்தை சேர்க்காத, நீ அதை சேர்க்காத, நீ இங்க படிக்க வைக்காத, நீ அங்க போகாத, அப்படின்னு ஒரு கூட்டம் தெரியுது. நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்றதுக்கு இன்னைக்கு ஜனக்கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா நீ உனக்கு தீங்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்வதற்கு ஜனம் குறைவு. சொல்லாமா? டு ஷவுட் மாத்திரமல்ல, டு சே. சொல்வதற்கு என்னை உங்களையும் விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு சில சமயம் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கடினமான சூழ்நிலையில், அழுத்தமான சூழ்நிலையில், அழுத்தத்தின் நேரத்தில், கடினமான சூழ்நிலையில், வெறுமையின் நேரத்தில், வியாதி நிறைந்த நேரத்தில், குழப்பமான நேரத்தில் தாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் என்ன செய்ய போறாங்க? அந்த ஜெயிலர் மாதிரி, அந்த சிறைச்சாலை காரணம் மாதிரி என்ன பண்றாங்க தெரியுமா? தங்களை மாய்த்து கொள்ள தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் தற்கொலையில். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன தெரில, நான் இப்போ சமீபத்து நியூஸ் வாசிக்கல, இன்னும் கொஞ்ச நாளில் பெங்களூரு அல்லது இந்தியா நம்பர் 1 வந்துடும். தற்கொலை எங்க திரும்பினாலும் தற்கொலை, கடன் பிரச்சனை, தற்கொலை. 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், கடன் பிரச்சனையோ என்ன பிரச்சனையோ தற்கொலை. குழந்தை, அம்மா, அப்பா, அம்மா, புருஷன், மனைவி, 2 பிள்ளைகள். பிள்ளைக்கு என்ன பாவம் செஞ்சுச்சு? வயிறு எரியுது நமக்கு. 4 பேர் தற்கொலை செஞ்சு செத்தாங்க. போன மாசத்துல ஒரு பெண் எத்தனையோ கோடி கணக்கில் சம்பளத்தை, எத்தனையோ கோடி கணக்கில் வரதட்சணை கொடுத்து, காரு, பங்களா, அது இதுன்னு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாதம் ஆகலை, 1 மாதமோ 3 மாதமோ தெரியல, அதுக்குள்ளாக அந்த பெண் ஆடியோவை போட்டு இறந்து போயிட்டா. எத்தனையோ நடிகர்களுக்கு இன்னைக்கு தற்கொலையில் இறந்து போகிறாங்க. எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் இன்னைக்கு தற்கொலையில் இறந்து போகிறாங்க. தங்கள் குழப்பமான கடினமான உபத்திரம் நிறைந்த காலங்களிலே அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான்
இந்த காரியத்தை சொல்லதான் என்னை உங்களை விடுதலையாக்குகிறாங்க ஆக்கி இருக்கிறார். Do not harm yourself. நீ உனக்கு தீங்கொன்றும் செய்து கொள்ளாதே, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்வதற்கு தான் என்னை உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். 29வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, அந்த சத்தத்தை போட்டாங்கல்ல, உனக்கு தீங்கொன்றும் செய்து கொள்ளாதே என்று சொன்னாங்கல்ல, அந்த சத்தமிட்ட காரியத்திற்கும் தீங்கொன்றும் செய்து கொள்ளாதே என்று சொன்ன காரியத்திற்கும் கேட்டுட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? அங்க இருட்டு, அங்க இருள் நிறைந்திருக்கு. அவனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. பூமி அதிர்ச்சி ஆச்சு, கைதிகள்லாம் ஓடி போயிட்டாங்க. ஐயோ எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவன் மரண தண்டனை கொடுக்க பார்த்தா குழப்பத்தில் இருக்கிறான், இருட்டில் இருக்கிறான், ஒன்றும் தெரியல. அப்படிதான் இந்த உலகம் இன்னைக்கு இருக்கு. ஒன்றும் தெரியல, நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்றோம், ஒன்றும் தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனால எல்லாமே தற்கொலைக்கும் பலவீனத்திற்கும் இன்னும் பலவிதமான காரியத்திற்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்வதற்கு என்னை உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அவர் தயவை கொடுத்திருக்கிறார். என்னங்க? do not harm yourself அப்படின்னு இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு. ஒருத்தன் தற்கொலைக்கு நேரா போனான்னு சொன்னா சொல்லுங்க, தற்கொலை தீர்வு அல்ல என்பதை சொல்லுங்க, அழிவு தீர்வு அல்ல என்பதை சொல்லுங்க, பாவம் தீர்வு அல்ல என்பதை சொல்லுங்க, ஓடி போறது தீர்வு அல்ல என்பதை சொல்லுவதற்கு தான் என்னை உங்களையும் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அங்க பவுலும் இருந்தாங்க, சீலாவும் இருந்தாங்க, ஜெயிலரும் இருந்தாங்க. அங்கெல்லாம் இருட்டா இருந்துச்சு. ஆனா ஒரு வித்தியாசம், அந்த பவுல் சீலாவுக்கும் ஜெயிலருக்கும். பவுல் சீலா ஜெயிலர் எல்லாரும் இருட்டில் இருந்தாலும் பவுலும் சீலாவுக்கும் உள்ளாக ஒளியின் தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. இவனுக்குள்ளாக அந்த ஒளியின் தேவன் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஒளியின் தேவன் அவனுக்குள்ளாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒளியின் தேவன் அவனுக்குள்ளாக வரப்போகிறார். சொல்லணும், இருட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் தீபத்தை கொண்டு வர செய்யணும்னு சொன்னான். தீபத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி தீபத்தை கொண்டு வந்து உங்களை என்னையும் பார்க்க வைக்கணும்னு சொன்னா நீங்க சத்தம் போடணும், நான் கர்த்தரை சொல்லணும், do not harm yourself ன்னு சொல்லணும். அதுக்கு தான் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். மூன்றாவதாக, எனக்கு நேரம் குறைவா இருக்கு, ஸோ அதனால நான் சீக்கிரமா போறேன். மூன்றாவதாக, to shout, to say and finally to stay. to stay என்ன? தங்குவதற்கு அல்லது அவங்க கூட இருப்பதற்கு, அவங்களுக்காக நிற்பதற்கு என்னை உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். கடைசியா அந்த வார்த்தையை சொல்றாரு, பவுல் மிகவும் சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்லி நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறோம். அப்பா நாங்க இங்க தான்ப்பா இருக்கிறோம், எதுவும் செஞ்சுக்காத, நாங்க இங்க தான் இருக்கிறோம். என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. விடுதலையை பாடினாங்க, விடுதலைக்காக துதிச்சாங்க. கர்த்தர் எல்லா கட்டுகளும் என்ன பண்ணாருங்க? உடைச்சாரு. என்ன பண்ணாருங்க? சங்கிலிகளை உடைச்சாரு. பூமி அதிர்ச்சி வந்தது, எல்லாம் நடந்து சங்கிலிகள் உடைந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. ஆனா ஓடல. கரங்களை தட்ட மாட்டோமா? ஓடல. சுயநலக்காரனா பவுல் சீலாவும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஓடி இருப்பாங்க. we are all here. அவங்களுக்கு பரலோக விஷன் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நான் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர போகிறேன். we are all here. நாங்க எங்க ஓடி போலப்பா, நான் எங்கேயும் ஓடி போல, நாங்க இங்க தான் இருக்கிறோம், நீ உனக்கு தீங்கு செய்து கொள்ளாத அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிடதான், சத்தமிட்டு கூப்பிடதான் என்னை உங்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கார். ஆபத்து நேரத்தில் ஜனங்க கூட இருக்கணும். என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான் ஃபோன் பண்ணும்போது, டேய் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணுறா. ஐயோ இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டடா இவன், அப்போதான் நான் ஊரை விட்டு ஓடுவேன். நிஜமாலே சொல்கிறேன், நிஜமாவே அதான் சொல்லுவான்.
அவன் ஜோக்குக்கு சொல்கிறானா உண்மையில சொல்கிறான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆபத்துக்கு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆபத்து நேரத்தில் ஜனங்க கூட இருக்கிறதுல நிறைய பேர் எனக்கு ஜனங்கள் தங்களை தாங்களே ஐசோலேட் பண்ணிக்கொள்ள தான் விரும்புகிறாங்க. தனிமை விரும்பி சொல்லலாமா? தனிமை விரும்பி புருஷன் தனியாக இருப்பார், மனைவி தனி ரூமில் இருப்பாங்க, பிள்ளைங்க தனி ரூமில் இருப்பாங்க, எல்லாம் தனியாக இருப்பாங்க. சொல்லாமா? தனியாக இருப்பாங்க, ஐசோலேட் பண்ணிக்குவாங்க. யாருக்கிட்டையும் பழகிறதுக்கு விருப்பம் இல்லை, எந்த ஜனத்துக்கூடயும் சேர மாட்டாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஜனம் அண்டாதவங்க. யாரையாவது பேரெல்லாம் சொல்ல விரும்பல, யாரையாவது பேசணும்னு சொன்னால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்களாம் ஜனம் அண்டாதவங்கடா. குழந்தைங்கள்ட்ட கற்றுக்குங்க. எல்லாரும் வீட்டில் இருக்கணும்னு யாராவது உறவினர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு பாய் சொல்லவே கூடாது. என் இப்போ சின்ன பையன் அப்படி தான். இவர் சின்னதில் இருக்கும்போது சொல்லுவார், இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால சொல்கிறதில்ல. ஒரு யாருன்னா பாய் சொன்னாங்கன்னா அவ்வளோதான், அவர் கையை பாயே சொல்ல மாட்டார். யாருமே அவங்க வீட்டுக்கு போய் பாய் சொல்ல மாட்டாங்க. இங்கே எங்கள் சாராவும் அலெக்ஸும் இருக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் சாரா வீட்டுக்கு போகணும், அலெக்ஸ் வீட்டுக்கு போகணும், அங்கேருந்து மேலே வர்றதுக்கே விருப்பம் இல்லை. ஜனங்க கூடயே இருக்கணும். யார் வீட்டுக்கு வந்தாலும் விட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு குழந்தைங்கிட்ட அந்த உள்ளத்தை கற்றுக்கலாம். என்னங்க, சிலர் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க, யாருக்கிட்டையும் எதையுமே செய்ய மாட்டாங்க. பாட்டுக்கு மனைவிக்கு கிச்சனே கதி, புருஷனுக்கு அந்த ஆஃபீஸே கதி. மனைவி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வைக்கமா வைரமா வரமா வைமா வரமா வரமா, எப்போ வருவ வைமா வரமா. இந்தம்மா இவர் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இந்த அம்மா ஃபோன் பண்ணிருந்தா அம்மா இந்த கிச்சன்லேயே இருப்பாங்க. எப்பமா வருவேன் வரையா இரியா, என் வேலை முடியலையா, தனியாகவே. நிறைய பேரை பார்த்துருக்குறேன், ரூம்லேயே அடைஞ்சிருப்பாங்க, தங்களை யாருக்கிட்டையுமே பழக வரமாட்டாங்க. அது ரொம்ப ஆபத்து, அது ரொம்ப ஆபத்து. பவுல் சொல்கிறாங்க, பவுலும் சீலாவும் பாருங்க, we are all here, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், ஓடி போல. ஜனக்கூட்டம் ரொம்ப முக்கியம். ஓடி போகக்கூடாது, ஓடி போயிடக்கூடாது, ஜனங்க கூட இருக்கணும். என்னையும் உங்களையும் தனியாக வாழ்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கலை. ஒரு கல்யாணத்துக்காக சொன்ன வார்த்தை, ஒரு ஏற்ற துணைக்காக சொன்ன வார்த்தை தான். ஆனால் இங்கே நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. சொல்லட்டுமா? மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல, நல்லது அல்ல. சொல்லமா? நல்லது அல்ல, அதான் முக்கியம். நல்லதுன்னு முடிச்சிடக்கூடாது, நல்லது அல்ல. அப்போ ஒரு கணவன் மனைவி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அப்பா அம்மா, ஒரு பிள்ளை அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், ஒரு சமுதாயமாய் ஒரு சபையாய் வாழ்வது, ஒரு ஐக்கியத்தோடு நானும் நீங்கள் இருப்பது அவசியம். we are all here என்று சொல்வதற்கு தான் கர்த்தர் என்னை உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயோ, ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ, பகட்டு வாழ்வோ, பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ விடுமாய். பகட்டு வாழ்வோ, பரமனின் அன்போ, எது
சத்தமிட்டு கூப்பிட என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நீ உனக்கு தீங்கொன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்ல உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். We are all here என்று சொல்ல